நாட்டுல என்ன நடந்தது? எதற்கு என்ன காரணம்? இந்த போருக்கான காரணம், அதாவது வியட்நாம் போருக்கான மிக முக்கியமான காரணம், அந்த வியட்நாம்ங்கிறது 2 நாடுகளா தனித்தனியா இருந்தது தான். வடக்கு வியட்நாம், தெற்கு வியட்நாம் அப்படின்னு 2 நாடுகளா இருந்துச்சு. இந்த தெற்கு வியட்நாம் மேற்கத்திய நாடுகளோட ஆதரவோடவும், வடக்கு வியட்நாம் கம்யூனிஸ்ட் நாடாகவும் இருந்துச்சு. இப்போ 2 நாடுகளுக்கும் இடையே நடந்த போர்ல தெற்கு வியட்நாமுக்கு ஆதரவா அமெரிக்க படைகள் இருந்தாங்க. வடக்கு வியட்நாமுக்கு ஆதரவா சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளோட படைகள் இருந்தாங்க. இந்த போர்ல கடைசியில ஜெயிச்சது வடக்கு வியட்நாம் தான். இதன் பிறகுதான் 2 நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு தற்போது வியட்நாம் அப்படிங்கிற ஒரே நாடா இருக்கு. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்தோ சீனா என்று அழைக்கப்பட்டு வந்த கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிராந்தியத்தை பிரான்ஸ் மீண்டும் தனது காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர முயன்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரி வியட்நாமின் கூட்டுப்படைகள் 1946 முதல் 54 வரை 10 ஆண்டுகள் சண்டையிட்டன. இப்போரின் முடிவில்தான் கம்யூனிஸ்ட் கட்டுப்பாட்டுடன் வடக்கு வியட்நாமும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் தெற்கு வியட்நாமும் உருவாக்கப்பட்டன. ஆனால் இரு நாட்டு கொள்கையை எதிர்த்த வடக்கு வியட்நாம் கம்யூனிஸ்ட் அரசு ஒருங்கிணைந்த நாட்டை உருவாக்க முயற்சி மேற்கொண்டது. தெற்கு வியட்நாமில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகள் தொடங்கின. இதற்கு வடக்கு வியட்நாமே காரணம் என்று கூறப்பட்டது. 1960களில் அமெரிக்க அதிபராக ஜான் எஃப் கென்னடி பதவியேற்றதும் கிழக்கு ஆசிய கம்யூனிச செல்வாக்கை குறைப்பதற்காக வியட்நாம் விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டது. ஒருபுறம் அமெரிக்கா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரிட்டன் நாட்டு படைகளும், மறுபுறம் வடக்கு வியட்நாமிற்கு ஆதரவாக சோவியத் யூனியன், சீனா, கியூபா, வடகொரியா போன்ற கம்யூனிச நாடுகளும் போரில் குதித்தன. மேற்கத்திய நாடுகள் பாரம்பரிய போர் உத்திகளை கையாண்ட போது கம்யூனிச நாடுகள் கெரில்லா போர் முறையை கையாண்டது. கெரில்லா தாக்குதலால் மேற்கத்திய படைகள் ஆயிரக்கணக்கான வீரர்களை இழக்க வேண்டியிருந்தது. 1968ஆம் ஆண்டில் சோன்மை என்ற கிராமத்தில் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என்று 500க்கும் மேற்பட்டோரை அமெரிக்க படையினர் கொன்றனர். அடுத்த ஆண்டில் இந்த விவரம் வெளிவந்தபோது உலகமே கொந்தளித்தது. அமெரிக்காவிலேயே எதிர்ப்பு கிளம்பியது. வியட்நாமிற்கு படைகளை அனுப்பியது தவறு என்று 2/3 பங்கு அமெரிக்கர்கள் கருதினர். வேறு வழியின்றி 1973ஆம் ஆண்டில் அமெரிக்க படைகள் வியட்நாமில் இருந்தே வெளியேறின. அதன் பிறகும் 2 ஆண்டுகளுக்கு போர் நீடித்தது. இறுதியில் 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தெற்கு வியட்நாம் தலைநகரை கம்யூனிஸ்ட் படைகள் கைப்பற்றியதும் போர் முடிவிற்கு வந்தது. போரில் மொத்தம் 38 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். போரில் வைக்கப்பட்ட நிலக்கண்ணி வெடிகள் அவ்வப்போது உயிரிழப்புகளை ஏற்படுத்தியபடி இன்றும் போரின் கொடுமையை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன.